உங்கள் வீட்டில் பொங்கலுக்கு கொடுத்த ரேஷன் வேஷ்டி சேலை இருந்தால் இந்த ஐடியாலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்ட் 2 வீடியோங்க. ஃபஸ்ட் ஐடியா பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ரேஷன் சேலையும் வேஷ்டியும் வந்து இந்த சைஸ்க்கு வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த ரேஷன் சேலையும் வேஷ்டியும் ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதோட 3 பக்கமும் வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிட்டு வந்துடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். 3 பக்கமும் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி ஓப்பனாக விட்டுருக்காங்க. அதில் வந்து மடக்கி தையல் போட்டிருக்கேன். அடுத்து வேஷ்டியில் அந்த கரை பகுதி இருக்குது பாருங்கள், அதை வந்து கொஞ்சம் நீளமாக வந்து கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து 2 மடக்கி விட்டு ஒரு நாடா மாதிரி ரெடி பண்ணி அதையுமே அந்த கவரோடு வச்சு ஜாயின் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் தைச்சது பார்த்தீங்கன்னா பெட் கவர் தாங்க. என்னோடய பெட் கவர் வந்து ரொம்ப கிழிஞ்சு பழசாக போச்சுங்க. அதுக்கு தான் நான் புதுசாக வந்து ஒரு பெட் கவர் தைச்சிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நீட்டாக இருக்குன்னு. உங்கள் வீட்லேயும் பெட் கவர் இல்லைனா இந்த மாதிரி ரேஷன் வேஷ்டி ஸ்டைலை வச்சு நீங்கள் வந்து பெட் கவர் தைச்சி போட்டுக்கோங்க. பார்க்கவே அழகாக இருக்கும். அடுத்து ரேஷன் வேஷ்டியில் என்ன யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இட்லிக்கு நம்ம துணி கிழிச்சு வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி இது ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து இந்த மாதிரி தான் வேஷ்டி துணியில் இட்லிக்கு அப்பப்போ துணி கிழிச்சு வச்சுக்குவேன். கொஞ்சம் பழசாக போனோன்னா அதை போட்டுட்டு மறுபடியும் வந்து இந்த மாதிரி கிழிச்சு வச்சுக்குவாங்க. அடுத்து லாஸ்ட் ஐடியா பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரேஷன் சேலையில் வந்து நான் பழைய ப்ளவுஸோட பார்டர்லாம் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி வச்சு ஒரு சுடிதார் டாப் வந்து தைச்சிருக்காங்க என்னோடய பொண்ணுக்கு. பார்க்கவே ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் டாப் கூட தைச்சி போட்டுக்கலாம். பார்டர்லாம் வச்சு தைக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னுமே லுக் அழகாக இருக்கும். இதோட ஃபுல் டீட்டெயில் வீடியோ வேணும்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.